சுறா சூட சுவா பாரு வாங்க பின்னாடி பாரு வெயிலும் அந்த குறைவு கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. அதோட நல்ல வடிவான மீன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. பச்சை சோத்துக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு. எனக்கு தலை மீன் தானமா விருப்பம். தலைமையில் விருப்பம். இப்போ தலை மீன் போடுறது. ஓ தலை மீனோடய சோறு சாப்பிட்ருவேன். பாறை மீனுண்டாலே நல்ல சுவையாக இருக்கும். அதில் வந்து ஒரு தனிச்சுவை இந்த கருங்கண்ணி பாறை மீன் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் சந்தையில் போய் நல்ல ஒரு பாறை மீன் தான் வாங்கி வந்து சமைக்க போகிறோம். பாறை மீன்லேயே நிறைய வகை பாறை மீன் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு கருங்கண்ணி பாறை மீன் தான் வாங்கி சமைக்க போகிறோம். கருங்கண்ணி பாறை மீன் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அது வந்து இன்றைக்கு நாங்கள் கூட்டி தான் குழம்பு வச்சு சமைக்க போகிறோம். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுதான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சந்தை போவோம். இங்கேருந்து நாங்கள் ஒட்டுச்சுட்டான் போகணும் சந்தைக்கு. இப்போ நாங்கள் சந்தையில் போய் நல்ல வடிவாக மீன்களை பார்த்து தான் வாங்கணும். பாறையிலேயே கருங்கண்ணி பாறையில் பெரிய மீனும் இருக்குது, சின்ன மீனும் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு அளவான மீன் தான் இன்றைக்கு பார்த்து வாங்க போகிறோம். அப்படியே வாங்க காணொலிக்கிற போகலாம். இந்தியாவில் வந்து மிளகாய்க்கண்டு இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிக்குது. யாருங்க இப்போ காயண்டு வந்துருக்கு. அதோட அப்பா இப்போ வந்து தண்ணி அடி கொண்டுருக்கிறார். மழை கொண்டு போய் இது விட்டது, அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும். இந்தியாலயம் வந்து வேறெல்லாம் உழுது விட்டுக்கிறோம். இதுக்குள்ளே வந்து நெல் விதைக்கணும். இந்த தென்னம்புள்ள எப்படி வளருதுன்னு பாருங்க. இந்த புருவத்தில் வச்சு நாங்கள் எப்படி வளருதுன்னு பாருங்க. அதோட கமுகம் உள்ளே நிற்குது. இப்படி இந்த வேலிக்கரைகளில் வச்சு விட்டால் வளரும். இப்போ நாங்கள் வந்து சந்தைக்கு போய்கொண்டிருக்கிறோம். குளக்காட்டில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். மோட்டர் சைக்கிளில் குளத்தை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. நல்லா இருக்குது மோட்டர் சைக்கிளில் போக. வெயிலும் அந்த குறைவு கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் உண்டு மேயுது பாருங்க. குளக்கட்டில் ஆடுகள் மாடுகள் பாலத்தார போய்கொண்டிருக்கிறோம். முத்தியங்கட்ட குளத்தின் பாலம். அப்படியே இங்கால பாருங்கோ, இந்த குளக்காட்டு உயரத்தில் நின்று பார்க்க நெல் விதைக்கிற வேலையெல்லாம் படிவாக தெரியுது. வயலுக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டு ரெடியாக வந்து கட்டியிருக்கணும். நெல் விதைக்கக்கூடிய மாதிரி இனி வந்து அடித்து போட்டு தான் நெல் விதைப்பினோம். உயரத்தில் நின்று பார்க்க நல்லா இருக்குது. இந்த பாரு சின்ன பேர் அது பெரிய அப்போ பெருசா பார்த்து 3 பாறை தாங்கண்ணே.
இங்கே பாருங்க பெரிய ஒரு பாறை ஒன்று 1730 ரூபா 1700 ரூபா தான். சரியா இதில் வந்து நிறைய மீன்கள் இருக்கு. வாழை மீனை பாருங்க. ரூபா சூட சுவா பாரு வாங்க பின்னாடி பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி சந்தைக்கு போய் நல்ல மீன் பண்ணி கொண்டு வச்சுக்கிறாரு. இது கருங்கண்ணி பாறை. இது கருங்கண்ணி பாறை மீன் தான். இந்த பாறை மீன்களில் இனங்கள் இருக்குது. சூவா பாறை, கும்பலா பாறை, கருங்கண்ணி பாறை, கட்டா பாறை ரெண்டு பல இனங்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து கருக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் கருக்கு இருக்குது. அதனால் கருக்கு இருக்கிற மீன் தானே நல்ல சுவைன்னு சொன்னாங்க. சுவையெல்லாம் கொஞ்சம் அந்த கருக்கு நாங்கள் வட்டி போட்டு தான் சமைக்கணும். அதோட சமைக்கக்கூடாது. இது கொஞ்சம் பெரிய மீனோடய வட்டி எடுக்கலாம். அந்த சைட்டால் அப்படியே வட்டி எடுத்து போட்டு தான் சமைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது கரண்ட் அந்த கறிக்குள்ளே வந்தால் அந்த குழம்பு சாப்பிடக்குள்ளே எங்களுக்கு அப்புறம் அதுகள் குத்தும் கடிப்பாடு முள்ளு மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிடவே கரைச்சல். அதனால் நாங்கள் அது மீன் வட்டியக்குள்ளே அதை வட்டி எடுக்கணும். அப்படியே வட்டி எடுத்து போட்டு நாங்கள் சமைச்சோம்னா நல்ல மீன் குழம்பு. அதோட நல்ல வடிவான மீன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இன்றைக்கு அப்போ நாங்கள் இந்த மீனை வச்சு என்னம்மா சமைக்க போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் நல்ல ஒரு கூட்ட குழம்பு தான் வைக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு உண்டா கூட்டி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். நல்ல சுவையாக இருக்குது. நல்ல சுவையாக இருக்குது. அதை விட பாருங்க பின்னால மழையை பாருங்க. மழை தூரி கொண்டு இருக்குது. மழையும் வந்து விடுற மாதிரி இல்லை. நாங்கள் அப்போ இந்த மீனை வட்டி எடுப்போம். கொஞ்சம் செவிலி இருக்குன்னு நாங்கள் முதல் செவிலி அடிச்சு எடுப்போம். சின்ன சின்ன செவிலி. இதுக்கு சின்ன சின்ன செவிலி இருக்கு. கருக்கு மட்டும் புறம்பா வெட்டுப்படுது. அது புறம்பா வெட்டி எடுக்கணும். பாருங்க அப்படி வருது. ஃபுல்லாக இருக்காது. ஒரு பாலில் இருந்த ஒரு கொஞ்சம் தான் இருக்கு. அதை வட்டி எடுத்து போட்டு தான் நாங்கள் சமைக்குவோம். இப்போ வட்டி ஆச்சு. ரெண்டு பக்கமும் இருக்கும். ரெண்டு பக்கத்துக்கும் வட்டி இருக்கும். வந்து இப்போ மீனெல்லாம் நல்லோடையாக வட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். அதோடு சேர்த்து இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதோட பச்சை மிளகா, வெங்காயம், உள்ளி எல்லாம் நல்லோடையாக கழுவி எடுத்து வட்டி வச்சிருக்கிறோம். அதோட வந்து நாங்கள் தேவையான பழப்புளி எடுத்து வச்சிருக்கிறோம். பழப்புளி தான் மீன் குழம்புக்கு முக்கியம். அதோட தேவையான தேங்காய் பால், அதோட தேவையான மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அளவாக சேர்த்துக்கொள்வோம். இது எல்லாத்தையும் வச்சுக்கொள்வோம். நல்ல ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் இதில் வந்து நாங்கள் மீன் குழம்பை கூட்டி எடுப்போம். நாங்கள் முதல்ல வட்டி வச்சுக்கிறோம். பச்சை மிளகா, வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான பழப்புளியும் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து எங்கட புளி, மரத்தில் எடுத்த புளி. நாங்கள் பிடுங்கி எல்லாம் விட்டாச்சு காய வச்சு எடுத்த புளி. அதோடைய அளவான உப்பை சேர்த்துக்கொள்வோம். அப்படியே அளவான மிளகாத்தூளையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் என்னோட கலந்து விடுவோம். எல்லாம் சேரட்டும். அடுப்பை மூட்டலாம் வாங்கி. நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டுவோம். இன்றைக்கு வந்து வெயில் குறைவு, சரியான வெக்கேண்டா பயங்கரமான வெக்க. வீட்டுக்கையும் இருக்கல, வெளியேயும் இருக்கல. அது மழை பெய்ய போகுது கூட பெய்ய இல்லை. அதுதான் வெக்க. உங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா எரிய தொடங்கிறது. நாங்கள் மீன் குழம்பு அடுப்பில் வைப்போம். அப்படியே மூடி விடுவோம், கொதிக்கட்டும். மழை வந்து மெல்ல மெல்ல தூறுது. அப்புறம் விரப்பு கொடுக்க மாட்டேங்க. மழை வராதம்மா, ஆனால் சும்மா துமிக்கும். இந்த கச்சனை பாருங்கள், இப்படி நேராக முளைச்சிருக்கேன்னு பாருங்க. நூல் அடித்து போட்ட மாதிரியே முளைச்சிருக்கு கச்சான். அதை விட இந்த பாக்கு மரத்தில் பாருங்கள் அவ்வளோ பழம் இருக்கண்டு. பாக்கு இங்கே
இஞ்சால வந்து இந்த அம்பர்லாங்க மரம் காய்ச்சிருக்கு. இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இந்த அம்பர்லாங்காயெல்லாம் மீனுக்கு போட்டு காய்ச்சினா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். குளத்து மீனுக்கு தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஒரு பக்கத்தால் பூக்குது, ஒரு பக்கத்தால் காய்ச்சிருக்கு. நல்ல துளிர் விடுது. நாங்கள் திறந்து பார்ப்போம் கரையை நல்லா கோழிக்கு கொஞ்சம் சுளாகி கொடுக்கணும். பக்கி அடிக்குவோம். பக்கி அடிக்கும். அகப்பை சின்ன காம்பு தானே. அடுப்பு வந்து நல்லா அரியும். மூடி விடுவோம் கொஞ்சம் அது வத்தட்டு. இந்த மரக்கட்டில் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான பறவை வந்திருக்கு. இது வெளிநாட்டு பறவையாக இருக்கணும். ஒரு 3-4 பறவை வந்திருக்கு பாருங்கள். பறக்குது சிலது. பறந்து அங்கால போயிருக்குது. நாங்கள் கரையை திறந்து பார்ப்போம். நல்லா வத்திட்டு கொண்டு வத்தி கொண்டு வந்துட்டுது. ரத்துலாவி பார்ப்போம். அதை விட நல்ல வாசமாக இருக்குது கறி. இன்னொரு கொஞ்சம் நிறம் பத்தட்டும். மூடி விடுவோம். இப்போ வந்து லைட்டாக வந்து வெயில் எரிக்குது பொழுது சாயிற நேரத்தில். ஒரு பக்கம் நிறம் ஆகுது. மாடுகளை தான் கிடைக்கும். நாங்கள் ஒரு இடத்துல வந்து பார்ப்போம். வத்தி இருக்குது கறி. அதோட கருவேப்பமிலையும் சேர்த்து கொள்வோம். அங்கே நாங்கள் துளாவி விடுவோம். அப்போ இன்றைக்கி இறக்கலாம். இனி இறக்கி எடுப்போம். நாங்கள் மூடி விடுவோம். ஆறட்டும். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். இதில் வந்து பச்சை அரிசி சோறு. பச்சை அரிசி சோத்துக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு. எனக்கு தலை மீன் தானமாக விருப்பம். தலைமீன் விருப்பம். இப்போ தலை மீன் போடுறது. ஓ, தலை மீனோடய சோறு சாப்பிட்ருவேன். அப்போ சின்ன போச்சு. இப்போ நாங்கள் கருங்கண்ணி பாறை மீன் கறி வச்சு எடுத்துட்டோம். சாப்பிடுவோம். இன்றைக்கு நாங்கள் கச்சான் வயலுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மீன் வந்து அப்படியே துண்டு துண்டாக இருக்குது. கரையவே இல்லை மீன். எப்படி வட்டி எடுத்தோமோ அதே மாதிரி இருக்குது. கறி வச்சு சாப்பிட்றோம் மீன். பாறை மீன்ன்றாலே நல்ல சுவையாக இருக்கும். அதில் வந்து ஒரு தனிச்சுவை இந்த கருங்கண்ணி பாறை மீன் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதை விட தலை மீன் வந்து நல்ல சுவையாக இருக்குது. மீன்கள் வந்து பல விதம். ஆனால் அதில் ஒரு விதம் இந்த கருங்கண்ணி பாறை. அதே மாதிரி ஒரு விதமான சுவை. இன்றைக்கு வந்து சரியான வைக்கின்றபடியாக சாதுவாக பேருக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கேன். ஏன் நான் இந்த தலை மீனில் விருப்பப்படுறேன்டா, இதுக்கு தான் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. வீட்டில் வந்து என்ன மீன் சமைச்சாலும் எனக்கு வந்து பிடிக்கிறது தலை மீன் தான். அதே மாதிரி கூட்டி குழம்பு வச்சபடியாக நல்ல ஒரு சுவையாக இருக்குது. உப்பு உரைப்பு எல்லாம் நல்ல அளவாக இருக்குது.
நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் சந்தையில் போய் இப்படி கருங்கண்ணி பாறை மீன் வாங்கினா இப்படி ஒரு கோட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்படி ஒரு சுவையாக இருக்குமெண்டு. அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.